வன்வலுவுக்கு இடமில்லை. ஹார்ட் பவர் ஹேஸ் நோ பிளேஸ். நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை எவரும் தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. வன்வலுவுக்கு அல்லது வன் தீவிரத்துக்கு எங்களுடைய சரித்திரத்திலே, எங்களுடைய முன்னேற்றத்திலே எந்த விதமான இடமும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அன்று இருந்த சூழ்நிலையிலே, அன்றைக்கு இருந்த நிலைமையிலே சிலர் சில தீர்மானங்களை எடுத்து அதை முன்னெடுத்தார்கள், மிகவும் தீவிரமாக முன்னெடுத்தார்கள். உலக சரித்திரத்திலேயே மிகவும் விசேஷமான முறையிலே முன்னெடுத்தார்கள். அதை தவறென்று நான் சொல்ல வரவில்லை. அது அந்த சூழ்நிலையிலே அன்றைக்கு எடுக்கப்பட்ட தீர்மானம், எடுத்த தீர்மானத்துக்கு இசைய அது திறம்பட பல தசாப்தங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அது உண்மை. 70ஆம் ஆண்டுகளில் இருந்த சூழ்நிலையில் எடுத்த ஒரு தீர்மானத்தை நாங்கள் இன்றைக்கு விமர்சிக்க இயலாது. அது அன்றைக்கு அந்த சூழலில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். ஆனால் அது சரியாகவோ பிழையாகவோ இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். அது சரியாக இருந்தாலும் இது தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை. எனக்கு நம்பிக்கை இல்லை. சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆயுதத்தில் தான் நம்பிக்கை, மகாத்மா காந்திக்கு ஆயுதத்தில் நம்பிக்கை இல்லை. இப்போ என்ன செய்யறது? அதிலே தங்களை மாய்த்து கொண்டவர்கள், இடத்துக்காக மாய்த்து கொண்டவர்கள் ஏராளம். அவர்கள் அனைவரும் எங்களுடைய நினைவுகளிலே நீங்காத இடத்தை பெறுகிறார்கள். ஏனென்றால் எங்களுக்காக, தங்களுக்காக அல்ல, எங்களுக்காக தங்களுடைய உயிர்களை மாய்த்தவர்கள். நான் என்னுடைய நிலப்பாட்டை மிக மிக தெளிவாக பல தடவைகளில் சொல்லியிருக்கிறேன். அதாவது எனக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இயலா கடைசியில் அப்படியாவது எங்களோட உரிமைகளை பெற வேணும், அல்லது வன்முறையில் கையில் எடுத்தாவது எங்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க வேணும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் அதை நான் ஒரு நாளும் விமர்சித்ததில்லை. அதுக்கு உதாரணமாக நாங்கள் பரவாயில்லை, என்னுடைய இனம் வாழட்டும் என்று சொல்லி தந்த உயிரை பணையம் வைத்து முன்னாலே வருகிற அந்த அர்ப்பணிப்புக்கு நிகராக வேற எதையும் சொல்ல முடியாது. அப்படியான வழியில போய் தங்களை உயிரை தியாகம் செய்தவர்களை மதிக்க வேண்டும் என்றது எனக்கு அடிப்படையிலே இருக்கு. அதை நான் திருப்பி திருப்பி சொல்லிடுறேன். தங்களுக்காக இறக்கையில் எங்களுக்காக இருந்தவர்கள், அவர்களோட அர்ப்பணிப்பை போன்ற உச்ச அர்ப்பணிப்பு வேறு எதுவும் கிடையாது. ஆனபடியால் தான் அப்படியாக இறக்கிறவர்கள் அது தமிழறிஞர்கள் எங்களுக்காக மடிந்தது என்று மட்டுமில்லை, உலகம் முழுவதிலேயும் மக்களோட உரிமைக்காக, மக்களுக்காக போராட்டம் அடைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த செயற்பாடு எந்த காலத்திலேயும் எங்களுடைய சரித்திரத்திலே கொச்சப்படுத்தப்பட முடியாதது. அது போற்றப்பட வேண்டிய ஒன்று. உயிரை பணையம் வைத்து போராடியவர்கள், எங்களை விட கூடுதலான அர்ப்பணிப்புள்ளவர்கள் இருக்க வேண்டிய கட்சி இந்த கட்சி. இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இனிமேல் எங்களுடைய போராட்டத்தை, எங்களுடைய உரிமை முன்னேற்றத்தை எப்படியாக நாங்கள் காணப்போகிறோம், எப்படியாக அடையப் போகிறோம் என்கின்ற கேள்வியை இன்றைய அரசியல் தலைமைகள் கேட்டு பொறுப்பாக செயற்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. மென்வெளு ஒன்றுதான் எங்களிடத்திலே இருக்கின்ற ஆயுதம். வன்வெளு இல்லை. அது இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் இல்லை. அதுதான் உண்மை. ஆகையினாலே இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்களும் இருக்கிறதாக ஒரு மாயையை நினைத்துக் கொண்டு இருப்பது எங்களுடைய இனத்தின் முன்னேற்றத்துக்கு, எங்களுடைய இனத்தின் சுதந்திரத்துக்கு பொருத்தமான செயற்பாடு அல்ல. ஒன்று விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்றால் வன்முறையை ஆதரிக்கத்தான் வேணும் என்று நினைக்கிறதுக்கும், இல்லை வன்முறையை ஆதரிக்க இல்லை என்றால் ஏதோ விடுதலை புலிகளுக்கு எதிரானவர் நினைக்கிறது ஒரு என்னன்னு சொல்றது, சிந்திக்க தெரியாத ஒரு நிலைப்பாடு.
அதை விட ஆழமாக சிந்திக்க வேணும். ஆனபடினால இந்த நிலைப்பாடு, என்னுடைய இந்த நிலைப்பாடு சம்பந்தமாக நான் பல தடவைகளில் தெளிவுபடுத்தியிருக்கேன். ஆனால் விமர்சனம் செய்கிறவர் ஏதோ ஒரு சின்ன துண்டை எடுத்து வச்சு விமர்சனம் செய்கிறது சகஜமாகவே வந்துட்டு